அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போகலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் நம்முடன் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் அமலூர் புவநாதன் நம்முடன் இணைகிறார். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். கேக்குதுங்களா? கேக்குது சார். கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கு. இந்த உயிரிழப்பு அப்படின்றது நேற்று முன்தினம் தொடங்கி நேற்று நள்ளிரவு வரைக்கும் தொடர்ச்சியாக அதிகரிச்சிட்டு இருந்தது. இந்த அளவுக்கு உயிரிழப்பு அதிகரிப்பதற்கான காரணம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ரொம்ப கனத்த இதயத்துடன் தான் நான் உங்களோட பேச நேரிடுகிறது. இவ்வளவு பெரிய உயிரிழப்பு எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். மெத்தனால் எனப்படும் மீத்தேல் ஆல்கஹால் கடந்த வருடம் கூட மரக்காணத்துல பல உயிர்களை பலி வாங்கியது. இந்த வருடமும் இந்த 30க்கு மேல உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது. முக்கியமான காரணம் இந்த மெத்தனால் ஒரு கடுமையான ஒரு விஷம். அது ஒரு 40-50 மில்லி உடலுக்கு போனாலே உயிருக்கு ஆபத்தாகும். அப்படியே உயிர் தப்பினாலும் நிரந்தர கண் பார்வை போறது, நிரந்தர பெராலிசிஸ், லிவர் ஃபெயிலியர் போன்ற கடுமையான வியாதிகள் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் நடைப்பணமாக இருக்க வேண்டிய ஒரு அவல நிலை ஏற்படும். இது தொழிற்சாலைகளுக்காக கொடுக்கப்படும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்பிரிட். மெத்தனால் எப்படி தொழிற்சாலையிலிருந்து வெளியே வந்தது, எந்த தொழிற்சாலையிலிருந்து வந்தது, இதை யார் வாங்கினாங்க, யார் இதை ஸ்பிளிட் பண்ணி பேக்கெட் பண்ணி மார்க்கெட் பண்றாங்கன்றதெல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் மேல் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல எந்த கட்சி என்று பாரபட்சம் என்றால் பார்க்க வேண்டாம். இது மனித உயிர்களை பாதிக்கும் ஒரு கொடுமையான செயல். இதை யார் செய்தாலும் அனைத்து கட்சியினரும் ஒன்றாக சேர்ந்து செய்தவர்களை கண்டுபிடிக்க உதவி அரசாங்கம் இவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். இத்தனை உயிர் இழப்புகள் நாம் எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாது. நேற்றிலிருந்து இந்த விவகாரம் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம், காய்ச்சக்கூடிய கள்ளச்சாராயம் நல்லது, ஆனால் மெத்தனால் கலந்து தான் உடல் நலத்திற்கு கேடு, உயிரிழப்பை ஏற்படுத்துது அப்படின்ற நிறைய கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பேசப்படுது. இதில் என்ன கிளாரிட்டி? கள்ளச்சாராயம், மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் என்ன டிஃபரன்ஸ்? பொதுமக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்போ ஆல்கஹால்ல 2 இருக்குங்க. ஈத்தைல் ஆல்கஹால், மீத்தைல் ஆல்கஹால் இருக்கு. ஈத்தைல் ஆல்கஹால்ன்றது எத்தனால், மீத்தைல் ஆல்கஹால்ன்றது மெத்தனால். இந்த ஈத்தைல் ஆல்கஹால் தான் உங்களோட பியர்ல, விஸ்கில, பிராண்டில எல்லாத்துலயும் இருக்கிறது. அது போதை உருவாக்கம் தவிர உயிரை உடனடியாக எடுக்காது. ஆனால் மெத்தனால் என்றது உயிரை எடுக்கக்கூடிய ஒரு கடும் விஷம். இந்த எத்தனால் அல்லது ஈத்தைல் ஆல்கஹால் பழச்சாறுல இருந்து அல்லது வீட்ல இருந்து ஓட்ல இருந்தெல்லாம் தயாரிக்க முடியும். இயற்கையாக நம்மளால தயாரிக்க முடியும், திராட்சை ரசம் போன்றதுல இருந்து ஈத்தைல் ஆல்கஹால். ஆனால் இந்த மீத்தைல் ஆல்கஹால் அதாவது மெத்தனால் இயற்கையில் தயாரிக்க முடியாது. இது தொழிற்சாலைகளில் இருந்து தான் வர முடியும். இப்போது நடந்திருக்கிறது மெத்தனால் பாய்சனிங், மெத்தனால்னால விஷ பாதிப்பு. இது கண்டிப்பாக செயற்கையாக உருவாக்கப்பட்டு ஒரு தொழிற்சாலையிலிருந்து தான் வெளியே வந்திருக்க முடியும். இது கள்ளச்சாராயம் அல்ல, இது மீத்தைல் ஆல்கஹாலினுடைய பாதிப்பு. ஆகவே இது எங்கிருந்து தயாரிக்கப்பட்டு எந்த இண்டஸ்ட்ரியிலிருந்து வெளியே வந்தது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஈத்தைல் ஆல்கஹாலும் மீத்தைல் ஆல்கஹாலும் கம்ப்ளீட்டா வேற. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்ப மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு புதுசா யாரும் பேஷண்ட் வரல. கள்ளச்சாராயம் அறிந்து புதுசாக நேற்று இரவு முதல் யாருமே புதுசா அட்மிட் ஆகல. ஏற்கனவே இருக்கவங்க 12 மணி நேரத்தை டாக்டர் அப்சர்வேஷன்ல கடந்திருக்காங்க. ஆனா கவலைக்கிடம் அப்படின்றது தொடர்ந்துட்டு தான் இருக்கும். இன்னும் 16 பேர் மருத்துவமனையில, சேலம் மருத்துவமனையிலையும் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையிலும் கவலைக்கிடமான நிலையில் தான் இருக்காங்க. 12 மணி நேரம் கழித்து கவலைக்கிடமான நிலையில் தொடர்றதுக்கான காரணம் என்ன? இந்த எஃபெக்ட்ஸ் எவ்வளவு நேரம் வரைக்கும் நீடிக்கும்? இந்த மீத்தைல் ஆல்கஹால் அதாவது மெத்தனால் ஒரு உறுப்பை பாதிக்கிறது இல்ல. கண்ணை பாதிக்குது, நரம்பு மண்டலத்தை பாதிக்குது, சிறுநீரகத்தை பாதிக்குது, கல்லீரல்ல பாதிக்குது. இது நம்ம எடுத்துக்கொண்ட டோஸை பொறுத்து எந்தெந்த உறுப்புகளை எவ்வளவு பாதிக்குதுன்றது அந்த தீவிர சிகிச்சையில இருக்க மருத்துவர்களுக்கு தான் தெரியும். இது ஒரு ஆறுனா ரிகவர் ஆகும். சிலர்களை ரொம்ப குறைவான அளவில் எடுத்திருந்தாங்கன்னா சீக்கிரமா அவர்கள் குணமாயிடுவாங்க. அதிக அளவுல எடுத்திருந்தாங்கன்னா ஒரு தீவிர போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே வர நேரிடும். ஆகவே காலத்தை நம்ம சரியா சொல்ல முடியாது. இது அவங்க எடுத்துள்ள டோஸை பொறுத்து இருக்கு, எவ்வளவு டோஸ் எடுத்திருக்காங்கன்றத பொறுத்து. இந்த மருத்துவர்கள் இந்த கள்ளச்சாராயம் ஒரு 100கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் அனுமதி ஆகும் போது அவங்களுக்கு தேவையான சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருந்துகள் கையிருப்புல இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தது. வழக்கமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன புரோட்டோகால், இதுக்கான உயிர்காக்கூடிய மருந்துகள் எல்லாம் உடனடியாக கையிருப்பு இருக்குமா? கண்டிப்பாங்க. தமிழ்நாடுல இத இந்த விஷ மருந்துகளை சிகிச்சை செய்யக்கூடிய பிரிவுக்கு டாக்ஸிகாலஜி என்று பெயர் இங்கிலீஷ்ல.
தமிழ்நாடு அதுவும் சென்னை மருத்துவமனையில தான் வந்து இந்தியாலேயே ஒரு நேஷனல் ரெஃபரல் சென்டர் ஃபார் டாக்ஸிகாலஜி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மையம் வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டுல இருக்கு, சென்னை மருத்துவக் கல்லூரியில இருக்கு. இதுல வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மருத்துவர்களும் பயிற்சி பெற்றிருக்காங்க. ஆகவே இதற்கான சிகிச்சை பற்றி நாம யாரும் ஒருவித ஐயமும் கொள்ள வேண்டாம். உலகத்தில் தலை சிறந்த சிகிச்சை தான் இந்த மக்களுக்கு கிடைக்கிறது என்று நான் மிக உறுதியாக நம்புகிறேன். ஆனா இந்த துறையில நான் ஒரு 30 வருஷமா வேலை செஞ்சேன், எனக்கு தெரியும். ஆகவே சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மருத்துவம் கடைக்கோடி வரைக்கும் கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த மாதிரி விஷயங்களுக்கான மருத்துவ சிகிச்சை வந்து எல்லா மையங்களிலும் மிக உயர்தர சிகிச்சை கிடைக்குது. ஆகவே சிகிச்சையில் வந்து எனக்கு ஐயம் இல்லைங்க. இப்ப இந்த மெத்தனால் குடித்ததன் காரணமா இப்ப மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க, அவர்களுக்கு எவ்வளவு நாட்கள் வரைக்கும் இப்ப ரெக்கவரி ஆனாலும் கூட மற்ற மாதிரியான பாதிப்புகள் ஏதாவது வாழ்நாள் முழுக்க தொடருமா, இல்ல அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதா? கண்டிப்பா இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், அவர்கள் உயிர் பிழைத்தாலும் கண் அவர்களுக்கு போச்சுன்னு வைங்களேன், அது திரும்பி வர்றது மிக மிக அரிது. அவர்கள் வந்து நிரந்தர பார்வை இழந்துதான் இருப்பார்கள் ஒரு கணிசமான அளவு. மீதி பேருக்கு வந்து கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு இருக்கும். இது வந்து ரிவர்சபிள். ஒரு காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவை ரிகவர் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. கல்லீரல், சிறுநீரகம் வந்து அது எவ்வளவு பாதிப்பு ஆயிருக்குன்றது இப்ப தெரியாது. அது 1 மாதம் 2 மாதத்துல தெரியும் நிரந்தர பாதிப்பா அல்லது தற்காலிக பாதிப்பான்னு. தற்காலிக பாதிப்பா இருந்தா அவங்க வந்து தப்பிச்சுக்கலாம். நிரந்தர பாதிப்பா இருந்தா அவர்களுக்கு டயாலிசிஸோ அல்லது கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையோ தான் பண்ண வேண்டி வரும். அது காலப்போக்கில் தான் டாக்டர்கள் அசஸ் பண்ண முடியும். இன்றைக்கு இமீடியட்டா சொல்ல முடியாது. இன்றைக்கு இமீடியட் டாஸ்க் மருத்துவர்களுக்கு என்னன்னா, இவர்கள் உயிரை ஃபர்ஸ்ட் காப்பாத்திட்ட பிறகுதான் மீதியெல்லாம் அசஸ் பண்ண முடியும். இவங்க நேற்று உயிரிழந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் நீண்ட நாட்களாக ஒவ்வொரு தினசரி உடல் உழைப்பு வலிக்காக இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தக்கூடிய வழக்கம் கொண்டவர்கள். மெத்தனால் கலக்கப்பட்டப்ப அதுல சுவையிலேயோ அல்லது மனத்திலேயோ எந்த விதமான வேறுபாடும் அவங்களால் கண்டறிய முடியாதா? அதை எப்படி கண்டறியறது? பொதுமக்கள் இதை பற்றி ஒரு அவசரமா தெரிஞ்சுக்கணும், ஒரு விழிப்புணர்வு அடையணும்னு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல, கண்டிப்பா மெத்தனால் வந்து கொஞ்சம் காஸ்டிக் எலிமெண்ட். அது கொஞ்சம் குடிக்கும் போதே எரிச்சல்லாம் இருக்கும், கண் எரிச்சல்லாம் இருக்கும். ஆகவே அவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங் லிக்வர் போல இருக்கு, நல்ல போதை உரம் போல இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு அவங்க நினைச்சு குடிச்சிருப்பாங்க. இது என்னுடைய கணிப்பு. இப்ப அரசு மருத்துவமனைகள்ல போதிய அளவுக்கு மருத்துவர்கள் இல்லை, நியமிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு நேரடியான குற்றச்சாட்டு அரசியல் தளத்திலிருந்து வந்திருக்கு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைகள்ல. ஸோ இந்த குற்றச்சாட்டு அப்படின்றது என்ன ஸ்டேட்டஸ்? இப்போ எல்லா மருத்துவமனைகளும் போதிய அளவுக்கு மருத்துவர்கள் இருக்காங்களா, இல்லை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் இந்த உடல் உறுப்பு தொடர்பாகவும் இந்த டாக்ஸிகாலஜி டிபார்ட்மெண்ட் நீண்ட காலம் பணிபுரிந்திருக்குங்க, இவ்வளவு வேகன்சி இருக்குமா? எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, கண்டிப்பா வந்து எந்த மருத்துவமனையிலையும் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து என்றைக்குமே வந்து வேகன்சி வைக்கவே மாட்டாங்க. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து வேகன்சியே வைக்க மாட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அதுல வந்து 100% வந்து ஃபில் ஆயிருக்கும். அது போக இப்போது வந்து இந்த அவசர நிலைமைக்காக பல்வேறு மருத்துவமனைகள்ல இருந்து மருத்துவர்கள் வந்து இங்கெல்லாம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. பல டீம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் இந்த மருத்துவமனைக்கு போயிருக்கு. அது தவிர இந்த நோயாளிகளும் சேலம் ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கார்கள். ஆகவே மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது தீவிர சிகிச்சை பிரிவுல என்றைக்குமே இருந்ததில்லை, இன்றைக்கும் இருக்காது என்று நான் தீவிரமாக நம்புகிறேன். இப்ப கடந்த காலங்களில் சில 20 வருஷத்திற்கு முன்னதாக கள்ளச்சாராய மரணம் அப்படின்றது அது விஷச்சாராயம் அப்படின்றது இப்ப வந்து முழுக்க முழுக்க காய்ச்சக்கூடிய இடத்துல விஷமா மாறுறதில்ல, லெபார்டரியில் தயாரிக்கப்படக்கூடிய மெத்தனால் கலக்கப்பட்டது தான் இந்த உயிரிழப்புக்கு காரணமா இருக்கு. உதாரணத்திற்கு கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் மரக்காண பகுதியில் ஏற்பட்ட உயிரிழப்பா இருக்கட்டும், இப்ப ஏற்பட்ட உயிரிழப்பா இருக்கட்டும், மெத்தனால் அப்படின்றது எப்படி இவ்வளவு எளிதாக கிடைக்க வாய்ப்பு இருக்கு? உங்களுடைய அனுபவத்தில் சொல்லுங்க. மெத்தனால் வந்து சாதாரண மனிதர்களுடைய கையில கிடைக்க வாய்ப்பே இல்லைங்க. அது தொழிற்சாலைகளுக்காக, இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டுக்காக அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டு கிடைக்கப்படுது. நான் முதல்ல சொன்ன மாதிரி மெத்தனால் வந்து நீங்க ஒரு காட்டுல காய்ச்ச முடியாது, ஒரு வீட்லயோ ஒரு குடிசை தொழிலா மெத்தனால காய்ச்ச முடியாது. அதை ஒரு ஃபேக்டரியில தான் தயாரிக்க முடியும். ஆகவே இது எங்கேயோ ஒரு ஃபேக்டரியில தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, எங்கேயோ ஒரு ஃபேக்டரியில இருந்தா விற்கப்பட்டிருக்கிறது, எங்கேயோ ஒரு ஃபேக்டரியில இருந்தா வாங்கப்பட்டிருக்கிறது. இங்க கொண்டு வந்து அதை பேக்கெட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பெரிய தொழிலாவே நடந்துட்டு இருந்திருக்கு. இது யார் எத்தனை பேர் இன்வால்வ்ன்றது கண்டிப்பா கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம், கடுமையா தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இது இயற்கையாக தயாரிக்கவே முடியாதுங்க, செயற்கையா தொழிற்சாலையில் தான் தயாரிக்க முடியும். இப்ப கள்ளச்சாராயம் அருந்தக்கூடியவர்களுக்கு ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன?
ஃபர்ஸ்ட் என்னுடைய அறிவுரை மதுவை எந்த மதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த மதுவினுடைய எல்லா தீங்குகளும் தெரியாது. இப்ப காலம் போக போக மது உங்களுடைய கல்லீரலை மட்டும் பாதிக்கிறது இல்ல, புற்றுநோயை உருவாக்கும் ஒரு முக்கியமான காரணியா விளங்குது. WHO இதை கேன்சர் ப்ரொடியூசிங் ஏஜென்ட்னே கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஆகவே கூடிய வரைக்கும் எந்தவித மதுவையும் அருந்துவது நல்லதல்ல. அப்படி மது பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், விட முடியாதவர்கள் பாதுகாப்பான மதுவை வாங்கி குறைந்த அளவுல அருந்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய நிலவரம் தொடர்பாகவும் ஒரு மருத்துவரா உங்களுடைய பார்வை எங்களோட பயந்துட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சூப்பர் 30 செய்திகள் தொடரும்.